Hi friends, I am Arun Kumar. நான் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல salary packageல place ஆயிருக்கேன். இன்னைக்கு place ஆயிருக்காங்க. Hi, நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் Kaashiv Infotech 2022 BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச நம்ம அருண் குமார் பத்தி தான் பேச போறோங்க. எல்லாரும் வெளியூர்ல இருந்து படிக்கிறதுக்கு வரும்போது என்ன தெரியுமா திங்க் பண்ணுவாங்க? வெளியூர்ல இருந்து வந்து நான் வேலைக்கு போறேன்பா, படிக்கலாம் முடியாதுப்பா அப்படின்னுவாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா வரும்பொழுதே நான் ஜெயிப்பன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தாங்க. நான் கேட்டேன், தம்பி 2022 பாஸ் அவுட்டு எது தம்பி இவ்வளோ அவசரமாக நீ படிக்க வந்திருக்க, ஒர்க் பண்ண வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேங்க. சார் 2022னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிமே தான் லைக் ரிசல்ட்டெல்லாம் வேலை தேட வருவாங்க. நான் முன்னாடியே வந்துடுறேன் சார், அவங்கெல்லாம் வேலை தேடுறதுக்கு முன்னாடி நான் படித்து வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஆச்சரியமாக பார்த்தேன். இந்த மாதிரிலாம் கூட யோசிப்பாங்களா பசங்கன்ட்டு. இந்த யங் ஜென்ரேஷன் அந்த மாதிரி தாங்க இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி, வேலை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போயணும்னு நினைக்கிற சில மனிதர்கள், சில வெற்றியாளர்கள் இவனும் ஒருத்தங்க அருண்குமாருங்க. அதாவது அப்பா டீ கடை வச்சிருக்காரு, நம்ம தொழில் சொந்த தொழில பண்ணலாமே அப்படின்னு திங்க் பண்ற ஒரு மாணவர்கள் நீங்க பாப்பீங்க. சில பேர் என்ன தெரியுமா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இப்போ நம்ம வேலைக்கு போகணும், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற ஒரு போராட்டத்தோட ஒருத்தர் நின்னா அப்படின்னா அருண்குமார் தாங்க. தம்பி நீ மகனாக பிறந்ததில் உங்க அப்பா அம்மா பெருமை பண்ணணும் தம்பி. அந்த அளவு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. நான் இங்க பெருமையா சொல்றேன் தம்பி. இது மட்டும் கிடையாது, நீங்க போற கம்பெனியும் அவ்வளவு சந்தோஷப்பட போறாங்க. ஏன்னா உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய தன்னம்பிக்கைங்க, இது இல்லாம உங்களுடைய பிரில்லியன்சி, புத்திசாலித்தனங்க அவ்வளோ நானே பார்த்து அசந்து போயிருக்கேங்க. அதோட அந்த பேசுகிற விதமே அவ்வளோ ஆக்டிவாக நீ பேசுவேன். ஆச்சரியமாக இருக்கும் உன்னை பார்க்கும் போதுங்க. ஜே காலேஜில், ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றது அந்த காலேஜுக்கும் பெருமை தான் தம்பி. வாழ்த்துக்கள். நிறைய பேர் யோசிப்பாங்க தம்பி, நம்ம ஜெயிக்க போகிறோமா, ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒருத்தர் இருப்பான், அவன் யார் அந்த அடியை எடுத்து வைக்கிறவன் தாங்க. எல்லாருமே நடக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க தம்பி. ஆனால் சில பேர் மட்டும் தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறத தாண்டி நடந்து காமிச்சு இன்னைக்கு ஜெயிச்சும் காமிச்சிருக்க தம்பி. வாழ்த்துக்கள். இந்த கம்பெனி நானும் ஒன்று வாழ்த்துறேன். எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, அந்த பிஸ்னஸில் நின்றுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸே பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து பண்ணுவாங்க. கிடையாது, நம்மளுடைய ஃபீல்டு இது கிடையாது, நம்ம களம் இது கிடையாதுன்ட்டு முடிவு பண்ணி ஒரு நாள் நமக்கு ஒரு தோணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தோணுங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்த வாழ்க்கையே வாழ்கிறவங்க இருப்பாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு முடிவு பண்ணி ஓடுவாங்க. அந்த மாதிரி ஓடி வந்தவர் தான் அருண்குமாருங்க. ஸோ புதுக்கோட்டை திருச்சி பக்கத்தில் இருந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸே பார்த்துருக்கலாங்க. ஓகேவா? ஆனால் அது வேண்டாம், எனக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணுன்ட்டு முடிவு பண்ணி சென்னைக்கு வந்தாருங்க. இன்றைக்கி ஜெயிச்சிட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண்குமார். நான் சிவகங்கையிலேருந்து வர்றேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2022 இப்போ தான் முடித்தேன். முடிச்சுட்டு எனக்கு ஐடியில் போகணுன்னு ஆசை. அதனால் இருக்கும்போது யூடியூப்பில் காசி இன்ஃபோடெக் பார்த்தோன்னே இந்த மாதிரி வந்துட்டேன். சரி, சிவகங்கையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாரை பார்த்து பேசினேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஐடியில் போகணுன்னு ஆசை, அந்த மாதிரி கேட்டேன். சார் சொன்னாங்க, இந்த மாதிரி .NETல நல்ல வேக்கன்ட் போய்கிட்டு இருக்கு, .NET எடுத்து படிங்க, போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
நானும் .NET எடுத்தேன். 6 months சாஃப்ட்வேர் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிவிட்டு டீமாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். எங்கள் டீம் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். ஏஎஸ்பியில் ஒரு ப்ராஜெக்ட், எம்விஸில் ஒரு ப்ராஜெக்ட். ஏஎஸ்பியில் வந்து குளோபல் ஃபிட்னஸ்னும், எம்விஸில் வந்து பாஸ் ரெண்டல் கார்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அண்ட் தென் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு சார் வந்து வீக்லி ஒரு இது மாதிரி வைப்பாங்க, ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. யார் ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. எங்கள் ப்ராஜெக்ட் வந்து 3rd ப்ரைஸ் எடுத்தோம், வின் பண்ணோம். அண்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க சார். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் படிச்சுட்டு சார் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 1 டைம் சார் இன்டர்வியூ ட்ரை பண்ணேன், கிளியர் பண்ண முடியல. அடுத்து நல்லா ஒரு 1 வீக் டைம் எடுத்து நல்லா படிச்சுட்டு செகண்ட் டைம் சாரோட இன்டர்வியூ ட்ரை பண்ணேன், கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து சார் வந்து என்னோடய ரெஸ்யூம் வந்து கம்பெனிக்கு சென்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அனுப்பின கம்பெனிக்கே நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். இதனால் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி. இதுக்கு வாய்ப்பளித்த காசி இன்ஃபோடெக் அண்ட் வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அருண்குமாருங்க சார், உங்களுடைய இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண கைடன்ஸ்? நாங்கள் எல்லாருமே 3 பேருமே ஒரே இன்டர்வியூ தான் போனோம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் இருந்துச்சு, ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் கேட்டாங்க. டெக்னிக்கல்லே ஆல்மோஸ்ட் நான் கிளியர் பண்ணிட்டனால எங்களுக்கு 2வது ரவுண்ட் வைக்கல. மோஸ்ட்லி கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணின்னு கேட்டாங்க. நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இந்த சரவணன் என்னோட டீம் தான். 2 பேருமே எம்விஸில் ஒரு ப்ராஜெக்ட், ஏஎஸ்பி அப்புறம் விண்டோஸ் 3லேயே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணோம். நாங்கள் டீம் 4 பேர், எல்லாருமே ஒவ்வொரு 2 மாடல் பண்ணோம். பண்ணிவிட்டு இப்போ நான் 2 மாடல் பண்ணேன்னா அவர் 2 மாடல் பண்ணேன்னா நான் பண்ணதை அவர் சொல்லிடுவேன், அவர் பண்ணதை என்கிட்ட சொல்லிடுவேன். அப்படி சொன்னதுனால மட்டும்தான் இதை அவங்க கேட்குறதுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சார் கொஸ்டின், அதாவது எம்விசினா எம்விசிக்கு ஏஎஸ்பிக்கு எல்லாத்துக்குமே சார் இண்டிவிஜுவலாக கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். சார் வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுருவாங்க யூடியூப்பில், அப்புறம் இதில் அது அந்த வீடியோ எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து சார் அட்டன் பண்ணேன், கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து சரி எதுக்கு ஒவ்வொரு போயிட்டு அட்டன் பண்ணணும்னு நமக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் டைம் சார்ட்ட போய் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அடுத்து சார் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்ல என்னது கிளியர் பண்ணிட்டோம். சரி யோசிச்சு பாருங்க, திஸ் இஸ் அச்சீவ்மெண்ட்டுங்க. 2வது அட்டம்ப்ட் ஏன் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டாங்க, கம்பெனிக்கு போனால் ஒரே அட்டம்ப்ட் அங்கேயும் கிளியருங்க. எனக்கு செகண்ட் ரவுண்டே கிடையாது. கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுங்க, கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுங்க.